65, 66, 67, 68வது சாப்டர்ஸ் இன் இந்திரநீலம். இப்போலாம் வர வர 4 சாப்டராக தான் சேர்ந்து பண்ண முடியுது. ப்ரிடாமினென்ட்லி பிகாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் மேலே குத்துன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மேபி நான் இன்னும் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வாசிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே 65லேருந்து 68ஆவது சாப்டர் வரைக்கும் நடக்கிறது ஒரு சின்ன ஒரு ஏன்னா நியூ பகுதி ஸ்டார்டிங், லைட்டாக ஸ்டோரி வேறு பக்கம் போகுது. 65ஆவது சாப்டர் இஸ் அன் எண்ட் டு தட் பர்டிகுலர் சேஸ். த சேஸ் பை ருக்மி, சிசுபாலன், மற்ற சிற்றரசர்கள் இளையாதவனையும் பலராமரையும் துரத்துறாங்க, ருக்மிணியை கடத்திட்டு போகிற அந்த காட்சி. ஆனால் 65ஆவது சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் கதையை படிக்கிற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ஹீரோயிசம் வெளிப்படக்கூடிய டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சீன் மாதிரி இருந்தது. அப்படிதான் இருந்தது உண்மையிலே. ஆக்சுவலாக படிக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு அனுபவம் தான் கிடச்சிது 65ஆவது சாப்டர் படிக்கும்பொழுது. ரொம்ப நுவான்சஸோ ரொம்ப அப்படியே இலக்கிய குவாலிட்டி அப்படியே வழிஞ்சுது, அப்படியே அனலாச்சுன்னா கொட்டி கிடக்குது. மிகப்பெரிய உருவகம்லாம் இருந்தது, மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலான நுண்மையான நுட்பமான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. 65ஆவது சாப்டர் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரைட் சாப்டர் விச் ஜஸ்ட் டெல்ஸ் தி இன்சிடெண்ட்டாக சொல்லும்பொழுது இல்லை பிரச்சனை என்னென்னா, அந்த இன்சிடெண்ட்டில் மனிதர்களுடைய மிகப்பெரிய கீழ்மைகளோ இல்லை மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சிம்பத்தியோ இல்லை ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற விஷயமோ நடக்கலை. அந்த இன்சிடெண்ட்டோட முடிவில் எதுவுமே நம்மளை திருப்பி போடல, நம்மளை கொஞ்சமாச்சும் அசரடிக்கலை அப்படின்னா அது ஒரு நார்மல் இன்சிடென்ட். இப்போ 65ஆவது சாப்டரில் மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சி நடக்குது. இளையாதவன் சிசுபாலனை போர்த்தல்றாங்க, லைக் அடித்து உட்கார வைக்கிறான். அதே நேரத்தில் பலராமன் ருக்மியை லைட்டாக அடிக்க ஏற்கனவே விட்டு கொடுத்துருக்கான், பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப வந்து அட்டாக் பண்ண உடனே அதுவும் ருக்மி பலராமனை குத்தி கிழிச்சிருக்கான் பல இடங்கள்ல. அப்போ இளையாதவன் கிட்டத்தட்ட கொலை பண்ண போகிறப்போ ருக்மிணி காப்பாற்றுறான். ஒரு படங்களில் வரக்கூடிய ஒரு காட்சி மாதிரி தான். அதாவது எக்ஸாக்டாக டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் உள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த ஹோல் இன்சிடெண்ட்டும். ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கிய வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய சாப்டரே கிடையாது 65 சாப்டர். இட்ஸ் ஜஸ்ட் அ ஆக்ஷன் பிளாக். இவ்வளோ தான் நான் மதிப்பிடுவேன், என்னுடைய மதிப்பீடு இவ்வளோ தான் அந்த சாப்டருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ லைக் லுக் அட் திஸ் சாப்டர். கடைசியில் ஓகே, எவ்ரி திங் இஸ் சுபம். இளையாதவன் ருக்மிணியை கொண்டு போகிறான். கடைசியில் போகிறப்போ சிசுபாலன் ஒரு சிரிச்சு பார்த்துட்டு போகிறான். அதுதான் கடைசி வரி. இப்படி முடியுது. ஆனால் 66லேருந்து ஆரம்பித்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஒரு கதையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஓகே ஃபைன் ஏதோ ஒரு படங்களில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி எடுத்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால 65ஆவது சாப்டர் எனக்கு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் படிக்கிறப்ப ரொம்ப பெப்பியாக, ரொம்ப ஒரு கமர்ஷியல் டெக்ஸ்ட்டை படிக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்டாக சில பல விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒரு சண்டை காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணி, கடைசியில் கொலை பண்ண போகிறப்போ ஒரு கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோயின் வேணா அந்த இடத்துல நிப்பாட, என்னடா இருந்தாலும் அவன் என்னோட அண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் காட்சிகள் இருந்தாலும் அது படிக்கிறப்ப நல்லா இருந்தது. 66, 67, 68 ஸ்டோரியாகவே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. பிருஹத்சேனருடைய கதை, லக்ஷ்மணை மற்ற நாட்டு அரசி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சல்லியர் முக்கியமாக. அதனால் லக்ஷ்மணின்னு சொல்லிடுவோமே. லக்ஷ்மணியை பற்றின கதையை ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது என்னன்னா, ஃபிக்ஷனில் நான் இது வீக்கஸ்ட் தருணங்கள்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சம்ஹவ் வென்மர்சன் நிறைய இடங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒருத்தருடைய கதையை சொல்கிறதுக்காகவே 2 பேர் மீட் பண்ணுவாங்க, அதுக்காகவே பேசுவாங்க, அவங்க என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு பப்பட் மாதிரி, லைக் ஒரு கதையை சொல்கிற ஒரு பப்பட் மாதிரி சாத்திகி சொல்கிறதாகட்டும், ஒரு கதையை கேட்குற பப்பட் மாதிரி திருஷ்டத்யும்னன் இருக்கதாகட்டும். ஸோ லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு எப்பவுமே விண்முரசில் இடிக்கும். பல ஜெயமோகனுடைய ஃபிக்ஷனல் ஒர்க்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வீக் பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும், வேறு என்ன பண்ணுறது. என்னமோ தெரியல, இன்னமும் கூடி வராமல் ரொம்ப புகுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த தருணங்கள், இந்த புனைவை சொல்லக்கூடிய, கதையை கூறக்கூடிய தருணங்கள் அவர் உருவாக்குற விதம் இருக்குல்ல, இட் இஸ் நாட் ஸோ நேச்சுரல். இட்ஸ் வெரி புகுத்தப்பட்ட விஷயம், அவ்வளோதான், இன்ஜஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம். அதுதான் என்னுடைய இது ஆனால் புகுத்தப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன கதை சொல்லப்படுது, அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய மாந்தர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அதெல்லாம் ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும்பொழுது அது இன்னும் என்ரிச் ஆகுது.
ஸோ த கண்டென்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், மாணவர்களுடைய கீழ்மையாகட்டும், மாணவர்களுடைய ஆணவங்களாகட்டும், மாணவர்களுடைய விளைவுகளாகட்டும், அங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மானுட உள்ளத்தை பற்றி சொல்கிறதாகட்டும், என்னோட கலை உணர்வில் பல தூரம் கடந்து சென்ற ஒரு பிருகத்சேனர், ஆனால் ஒரு இடத்துல நிப்பாட்டி அதோடைய தொடர்ச்சியாக லக்ஷ்மணை செல்றதாகட்டும் வீணை கலையில், இந்த மாதிரியான கண்டென்ட் ரொம்ப அடர்த்தியாகவும் டென்ஸாகவும் ரொம்ப ரொம்ப டீப்பாகவும் நுட்பமாகவும் இருந்தாலும் எல்லா விஷயமாகவும் சொல்லியாச்சு, ரைட்? ரொம்ப டீப்பாகவும் இருக்கும், நுட்பமாக இருக்கும் பொழுது டீப்பாக ஆகிறதுக்கான நிறையா இடங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப மேலெழுந்து பார்க்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தப்பாவையும் இருக்குது அதில். ஸோ இதில் எல்லாமே கண்டென்ட் இருக்கும், பட் இட்ஸ் ஜஸ்ட் த வே த திங்ஸ் ஆர் செட் அப் டு கன்வே தட் ஸ்டோரி. தட்ஸ் த ஒன்லி வீக் பாயிண்ட் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ இப்படியான கதை பிருகத்சேனர், சல்யர், அதுக்கப்புறம் துதிமான், அதுக்கப்புறம் பிருகத்சேனர். இல்லை, பிருகத்சேனர் வர்சஸ் சல்யர் தான் இதில் மெயினான விஷயம். நடுவில் அந்த தம்பி வந்துட்டு போகிறாப்புல, அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்குலரான விஷயம், அப்புறம் ஒரு திஸ் கை வர்சஸ் திஸ் கைன்னு மாறி, அப்புறம் பிருகத்சேனருடைய லைக் ஒரு டவுன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். நான் ஏதோ அந்த ஆள் வீணை கலை அது இதுன்னா சொன்ன உடனே அது 67வது சாப்டர்லாம், 66, 67 ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி 66 அந்த இன்ட்ரொடக்ஷன், ஹூ இஸ் பிருகத்சேனர் அப்படிங்கிற ஒரு காரியம் மட்டும் அதில் சேலஞ்ச் பண்ணி, குருக்கிட்டே சேலஞ்ச் பண்ணி, குருவோடைய லைக் அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவரை சேலஞ்ச் பண்ணி, உன்னுடைய கலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கலை தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக படிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப அழகான ஒரு கதையை படிக்கிற மாதிரி இருந்தது. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளீஷேடாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் படிக்கிறப்போ நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமாக 68ஆம் சாப்டர்லாம் விழுந்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ இறங்குவார் பாவம். இறங்கி 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 ஒரு கட்டத்தில் சூப்பரான இதெல்லாம் வருது. நான் அது 68ஆம் சாப்டர் வரப்போ சொல்கிறேன். ஸோ அப்படியே டக்குன்னு வரிசையாக பார்த்துட்டு போயிடலாம். தொலைவு ஓசைகள் மேல் கற்பனை சேர்க்கிறது, மறைவு உருவங்களை பெருக்குகிறது என்ற முதுசொல்லின் பொருளை யாதவர் அறிந்தனர். காட்டுக்குள் எழுந்த விதர்ப்பத்தின் படையோசை தன்னை பெருக்கிக் கொண்டே அணுகி வந்தது. இடியோசை போல திசை இல்லாமல் துணிந்து கொண்டது. அச்சம் ஒவ்வொரு ஓசையும் அவர்களின் பிடரியில் இடைமிக்க கற்கள் என விழச் செய்தது. பின்னாடி சேசின் நடக்கிறப்போ ஒட்டுமொத்த யாதவ், கொஞ்சூண்டு இருக்கிற அந்த யாதவ் கூட்டங்களுக்கு தெரியக்கூடிய வரக்கூடிய அந்த விஷயம், இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயமா தான் பார்த்தேன். எகெயின் அண்ட் அகெயின் தொலைவு ஓசைகள் மேல் கற்பனை சேர்க்கிறது, மறைவு உருவகங்களை பெருக்குகிறது என்ற முதுசொல்லி யார் பொருளை இருந்தனர். காட்டுக்குள் எழுந்த விதர்ப்பத்தின் படையோசை தன்னை பெருக்கிக் கொண்டே அணுகி வந்தது. அச்சம் ஒவ்வொரு ஓசையும் அவர்களின் பிட்டையில் எடைமிக்க கற்கள் என விழச் செய்தது. ஸோ அது காணாதது மேல, அறியாததன் மேல் உள்ள அந்த அச்சம் இருக்குல்ல, அறியாமையினால் வரக்கூடிய அச்சம் அப்படிங்கிற மாதிரியோட இது மறைஞ்சு நின்று நாம் கற்பனை பண்ணிக்கிறதுனால, கற்பனையில தான் அவ்வளோ அச்சம் உருவாகுது. நேரடியாக பார்க்கும் பொழுது கூட ஒரு ரியாலிட்டி ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு, திஸ் இஸ் த ரியாலிட்டி, வி ஹாவ் டு ஃபேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இந்த கற்பனை கொடுக்கக்கூடிய அச்சம், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்த கற்பனை பண்ணி பெருசாக என்னென்னத்துக்குமோ அச்சம் கொண்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு என்னுடைய கரண்ட் கம்பெனியான, சரி வேணாம் பேர் வேணாம், ஓகே பேர் சொன்னா என்ன, இப்போ டெஸ்கோ. ஸோ அந்த கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து நான் ரொம்ப கோழை ஆகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் எனக்குள்ள இருக்குது, ஒரு செல்ஃப் அப்சர்வேஷன் மாதிரி. ஏன்னு தெரில, பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எனக்கு நிறைய அச்சப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அது கற்பனையில் பெருகிட்டே இருக்குது. தொலைவு ஓசைகள் கற்பனை சேர்க்கிறது, மறைவு உருவங்களை பெருக்குகிறது அப்படிங்கிறது ஒரு இன்சிடென்ட்டும் சாதாரண இன்சிடென்ட் கூட பெருகி 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 நம்ம மனசுக்குள்ள கற்பனையை சேர்த்து 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 அது என்ன, அது சரியாக புரிந்து கொள்ள முடியாமல், அதோட தெரிவு தெரியாமல், இதோடைய ஜேர்னி எங்கே இருக்கும் அப்படின்னு முடியாமல், லைக் எல்லாமே ஹைடிங்கில் இருக்கிறதுனால அதை பற்றி நாம கற்பனை பண்ணி ரொம்ப அச்சம் கொள்கிறோம் இல்லையா, கொள்கிறோம். அதுதான் முக்கால்வாசி பதட்டத்துக்கும் மனிதர்கள் தோல்வியுறதுக்கும் காரணம் நினைக்கிறேன். ஆன் தி அதர் ஹேண்ட், பலராமனும் இளையாதவனும் like they are just enjoying. In fact, Ilayadhan is trying to have sex with his wife, newly கடத்தப்பட்ட ஒய்ஃப். ஸோ அந்த மாதிரியான ஜாலியாக இருக்கணும். அப்போ எதுவாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கிறப்போ எதை வேணால் சமாளிக்கலாங்கிற ஒரு like மன தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்த சாப்டரில் உண்மையிலே 75ஆம் சாப்டர் அந்த ஒரு பகுதியை மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் லைக் வெரி வியர்ட். நான் ஒரு சாப்டருக்கு 1, 2 மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் அவ்வளோ என்னை இம்பேக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் படிக்கிறதுக்கு வசதியாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாத்தியகி நகைத்து அன்னலட்சுமி என்பது உண்மைதான். இன்று நகரில் உணவரை அனைத்தும் விதர்ப்ப அரசின்
ஆணைப்படி இயங்குகின்றன. அவர் வந்து தன் கைகளால் உணவளிப்பதையே பெரும் கொடை என எம்மக்கள் எண்ணுகிறார்கள் என்ற பின் மேலும் சிரித்தபடி, கவிஞர் சமைத்தளிக்கும் முகங்களை தங்களுக்கென சூடிக்கொள்வதே மானுடருக்கு எளிதானது. கவிஞர் சமைத்தளிக்கும் முகங்களை தங்களுக்கென சூடிக்கொள்வதே மானுடருக்கு எளிதானது என்றான். இந்த லைன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய நேரங்கள் நம்ம மேலே ஏற்றப்படுகின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, அதை விட்டு நம்மளால் வெளில வரவே முடியாது, அதை விட்டு கீழே இறங்கவும் முடியாது. உதாரணத்துக்கு பல இடங்களில் நம்மளை ஒரு நல்லவன் போர்ட்ரே பண்ணி அந்த நல்லவங்கிற இமேஜ்லேருந்து நம்மளால் பப்ளிக் ஃபிகராக இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ்லேயே கூட எடுத்துக்கிட்டாலும் எல்லாராலையும் ஒரு விதமாக ஒரு பர்செப்ஷன் கிரியேட், அந்த பர்செப்ஷனை பேடு பர்செப்ஷன், இன்கரெக்ட் பர்செப்ஷனாக அதை உடச்சிட்டு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் இன் எனிவே. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய குட் பர்செப்ஷன் வந்து நுழையும் பொழுது அந்த குட் பர்செப்ஷன் கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, ஆனால் எங்கெங்கேயோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு காசிப்பில் அந்த பர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும். எவனா ஒருத்தன் நோட்டீஸ் பண்ணி அதை அப்படியே சொல்லியிருப்பான், பெருகிதாகும். ஆனால் அது குட் பர்செப்ஷனாக இருக்கும் பொழுது அந்த குட் பர்செப்ஷனை உண்மையே நாம் அப்படி தான் நம்பி நாம் அதை மெயின்டைன் பண்ண, அந்த பிம்பத்தை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல. இட்ஸ் ஸோ ஈஸி பிகாஸ் ஆல்ரெடி ஒரு பெடஸ்டல் கொடுத்துருங்க, அது மேலே ஏறி நிற்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பல நேரங்களில் எனக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வந்ததுன்னா, என்னோட நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்ம மேலே நிறைய மதிப்புகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல பார்வை கோணமும் கொண்ட சிலர் நாம் ஏதாவது சின்ன தப்பு பண்ணும்பொழுது சீச்சா அவன் அப்படிலாம் பண்ணியிருப்பான், அவன் இப்படியாச்சு இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ப்ரெஷரை ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ நாம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ப்ரெஷரும் உண்டாயிடும் ஆக்சுவலாக. ஸோ கவிஞர் சமைத்தளிக்கும் முகங்களை தங்களுக்கென சூடிக்கொள்வதே மானுடருக்கு எளிதானது. இது ஒரு புறம். இது பர்செப்ஷன், ஒரு ரியாலிட்டி பேஸ்டு, இல்லை ஒரு அறகுறையான ஒரு அப்சர்வேஷன் பேஸ்டு வேர்ட் ஆஃப் மவுத்னால ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற இமேஜை நம்ம தாங்கி நிற்கிறது. இன்னொன்று, ஒரு காதலர்கள் இருக்காங்க. ஏன்னா இங்கே கவிஞர்னு சொல்கிறதுனால ஒரு காதலையும் ஒரு 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 ஆழ்ந்த நட்பையெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இவன் யார் தெரியுமா, இவன் ஒரு கலைஞன் அப்படிங்கிற மாதிரி யாராவது நம்ம வாழ்க்கை துறை நம்மளை சொல்லும் பொழுது அந்த கலைஞன்கிற ஒரு இமேஜ் மேலே ஏறி நின்று நாம் அப்படியே நம்ம நம்புறது இருக்குல்ல, அது இன்னும் ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய நேரங்களில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன, இப்போ கூட பிறந்த தங்க, அப்புறம் அப்பா அம்மா, இல்லை நண்பர்கள், இல்லை வந்து வாழ்க்கை துணை, இவங்களாம் ஆகட்டும், இவங்கெல்லாம் நம்ம மேலே ஏற்றக்கூடிய அந்த நல்ல இமேஜை நாம் அப்படியே முழுசாக நம்பிடுவோம். நம்ம இப்படி தானே, நம்ம இப்படி தான், ஆமாம் எஸ் நம்ம இப்படி தான், நம்ம இந்த இமேஜில் இருந்துப்போம் அப்படின்னு லைக் வெரி ஈஸி, நம்மளுக்கு ஒரு கிராண்டடான இமேஜ் மாதிரி அது ஆகிடும் சுற்றி இருக்கிறவங்க அப்படி சொல்லும் பொழுது. பிகாஸ் தேர் லைக் ஆல்வேஸ் வித் அஸ், ஸோ தே லைக் ப்ரெடிக்ட் த கரெக்ட் திங், நம்ம இப்படி தாங்கிறத கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த இமேஜ் மேலே ஏறி நின்று நம்ம உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நினைக்கிறேன். பிற அரசியரை நேரில் காணும்போது அவர்கள் பிரபாகரர் அளித்துள்ள பட்டங்களுக்கு முற்றிலும் உரியவர்கள் என்றே தோன்றுகிறது. அது நம் உள்ளங்களை காவியங்கள் நெறிப்படுத்தி இருப்பதனால் இருக்கலாம். விழிகளை ஆள்வது உள்ளத்தில் ஓடும் மொழியின் பெருக்கு என்பார்கள். எகெயின் பர்செப்ஷன் தான் எனக்கு பேச தோணுது. சாத்திக்கு தான் நல்லா சொல்கிறான். இந்த பிரபாகரோட காவியம் தான் படிச்சுட்டு இருக்கான் அவன். யார், திசத்தியன். அதில் தான் அஷ்டாத்தியை அப்படின்னு நினைக்கிறேன். 8 மனைவியர்கள் பற்றியும், கிருஷ்ணனுடைய 8 மனைவிகள் பற்றியும் பத்திர நூல், 8 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க நூல். ஐ டோன்ட் திங்க் ஈவன் ஜே வுட் கிவ் லைக் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தி அதர் அரசியர்கள். பிகாஸ் லைக் ரொம்ப பிளான்டாக தான் பாமாக்கியோட சாப்டர்ஸ், அடுத்து ருக்மிணியோட சாப்டர்ஸ், மீதி 8 அரசியலுக்கு சேர்த்து இவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சு விட்டு போயிட்டே வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன்டாக தான் இருக்குது நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த இந்திரநீலம் நாவல் முழுக்க ஐ டோன்ட் லைக் ஐம் கிரிட்டிசைசிங் ஜே இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ். ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன புலத்தனமாகவும் தோணுது. பட் வாட் டு டூ, எனக்கு மனசு தோன்றதான் சொல்ல முடியும். இப்போது இந்த விஷயம் இருக்குல்ல, நம் உள்ளங்களை காவியங்கள் நெறிப்படுத்தி இருப்பதனால் இருக்கலாம். விழிகளை ஆள்வது உள்ளத்தில் ஓடும் மொழியின் பெருக்கு என்பார்கள். விழிகளை ஆள்வது உள்ளத்தில் ஓடும் பர்செப்ஷன், பீப்புள்ஸ் பர்செப்ஷன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது எகிரன் நாம் பார்த்திராத, கண்டிராத, நேராக பழகி தெரிந்திராத ஒரு மனிதரை பற்றின முன்னரே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன் பில்ட் ஆயிருக்குல்ல, அந்த பர்செப்ஷனோட மட்டும்தான் நம்ம அணுகுவோம் அந்த மனிதர். ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷன் சொல்லுவாங்க, அது இல்லாமல் அணுக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்பரேட் கம்பெனிஸ்னால் ஒரு பெரிய லீட் உள்ளே வரான்னு வச்சுக்கோமே, ஒரு டேரக்டர் லெவல்லையோ, சீனியர் டேரக்டர் லெவல்லையோ, விபி லெவல்லையோ எவனோ ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா அவனை பற்றி அவன் எங்கே வேலை செஞ்சுருக்கான், முன்னாடி எங்கே இருந்தான், ஒரு சின்ன சின்ன தகவல்கள் கிடைக்கும். ஓகே, இவன் ரொம்ப ரூடு, இல்லை அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் இப்படி. நாம் அந்த ஆளை புரிஞ்சிக்கவே மாட்டோம். அந்த ஆள் கூட பேசக்கூடிய சில தருணங்கள்லேயே வந்து எஸ் நம்ம கேள்விப்பட்டதில் ஒன்று தான், இப்படி தான், அவர் அப்படி தான்,
அப்படிங்கிற. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஆள்றது, நாட் ஜஸ்ட் விழிகளை ஆள்வது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவத்தை ஆள்வது கூட உள்ளே ஆல்ரெடி உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த பர்செப்ஷனால தான். அந்த பர்செப்ஷன் பில்ட் ஆயிருக்கு த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு முழுதான ரொம்ப ஃப்ரீடமாக ஒரு மனுஷனை அணுகக்கூடிய அணுகி அனுபவித்து அவன் எப்படிப்பட்டவன் நாமளே ஒரு அனுபவத்தை அடையக்கூடிய ஏன்னோ ஒரு ஃப்ரீடம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரீடம் நம்ம அடையணும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அது கஷ்டம், ரைட்? இங்கே சொல்கிற மாதிரி பிரபாகருடைய வார்த்தைகளை முன்னாடியே உள்ளே வச்சுக்கிட்டு அது வழியாக அரசிகளை பார்க்கும்பொழுது எஸ் அவங்க அந்த நாளைக்கு அரசி தானே. ஒருத்தி கலைக்கு ஃபேமஸ், இன்னொருத்தி அன்னலக்ஷ்மின்றாங்க. அதே மாதிரி நிறையா வீரத்துக்கு ஒரு லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த 8 மனைவிகளுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு பிரபாகர் அந்த நூலை எழுதியிருக்கிறதுனால அதை படித்ததுனால வரக்கூடிய பர்செப்ஷனை வச்சு தான் நம்ம அந்த அரசியல் காணும்பொழுது எஸ் இட் கரெக்ட்லி ஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா வி வாண்ட் டு அலைன் வித் தட் பர்செப்ஷன், எஸ்பெஷலி ஒரு கவிஞன் மாதிரியோ, பிரபாகரன் மாதிரி ஒரு கவிஞன் மாதிரியோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஆளுமை சொன்னதுனாலே அந்த பர்செப்ஷனோட ஒத்து போகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மிட்டி நம்ம மைண்டுக்குள்ளே ப்ரெஷராக ஆக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். தட்ஸ் வாட் ரொம்ப டீப்பாக அதை பற்றி சொல்லணும்னா இப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒருத்தரை பற்றி வேற ஒருத்தரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லைக் டோட்டலி அந்த பர்செப்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த மனிதனை நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லைக் நாம் எப்படி எந்த வேர்ட் ஆஃப் மவுத்து எந்த பர்செப்ஷன்லாம் எடுத்து நமக்கு எது தேவையோ அதுபடி நாம் அதை ஒரு மனுஷனை வேற ஒரு விஷயத்தையோ ஒரு மனுஷனையோ ஒரு இன்சிடென்ட்டையோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இட்ஸ் ஆல் லைக் பயஸ்ட், ரொம்ப சப்ஜெக்டிவ் பயஸ் அதிகமாக உள்ள விஷயங்கள்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். வெற்றியுடன் எழுந்த பிருகத்சேனர் விஜயவர்மரே, படைக்களம் என்பது மானுட உள்ளத்தின் பருவடிவே. ஆற்றலால் அல்ல, நுண்மையாலேயே கருவிகள் வெல்லற்கரியவை ஆகின்றன. எந்த வில்லை விடவும் நுண்மையானது யாழும் அதன் சுருதியும் என்றுணர்க. இந்த மண்ணில் முன்பு விழுந்து எழுந்து கண்ணீருடன் விலகிய கணமே நான் அறிந்தேன் உங்களை சினம் கொள்ள செய்வது எது என. உங்கள் கருவிகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறியும் நிறைவின்மைதான். நான் அந்நிறைவை அடைந்தேன். அதற்கு எனக்கு அருடைய அனைத்து நல்லாசிரியர்களையும் இங்கு வணங்குகிறேன் என்று சொல்லி அந்த மண்ணை கைத்தொட்டு மண் சான்று என்று கூறி திரும்பச் சென்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை ஆரம்பிக்குது 66வது சாப்டர்லேருந்து. பிருகத்சேனரோட கதை, லக்ஷ்மணியோட அப்பாவான பிருகத்சேனரோட கதை. சல்லியர், துதிமான், அதுக்கப்புறம் பிருகத்சேனர், அதில் எஸ்பெஷலி சல்லியர் வர்சஸ் லைக் பிருகத்சேனர். இவரை அவமதித்து சின்ன வயசுலேருந்தே வில் விடலாம் வரல, நீ போர்க்கள பயிற்சியே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பிருகத்சேனர் அவமதித்து அவர் விழுந்து அழுது அவமானப்பட்டு சின்ன வயசுலேயே சுற்றி எல்லாரும் சிரிக்க வெளியே போகிறாரு இல்லையா. ஸோ சல்லியருடைய லைக் அத்தை பையன் நினைக்கிறேன் பிருகத்சேனர், ரைட்? ஸோ இல்லை மாமா பையன் அப்படி. ஸோ ஒரு கசின் பிரதர் தான் பேசிக்கலி. அவருக்கு 2வது மனைவிக்கு பிறந்த லைக் துத்தியமான இருக்கான். அவனும் ரொம்ப லெஃப்ட் அவுட்டாக தான் ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் சல்லியர் ஹோல்ட்ஸ் ஆல் தி திங்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் த எல்டஸ்ட் சன். இது பாலிககுடி பூரிசரவஸ் அங்கெல்லாம் ஞாபகம் வந்தது டக்குன்னு எனக்கு. நினைவுகள் பூரிசரவஸை பற்றியும் அவன் டவுட்டை 3 லைக் அரசிகளை பற்றியும் சின்ன நாட்டு அரசிகளை பற்றியும் அதை எப்படி பாண்டவர்கள் கவர்ந்து சென்றார்கள் அப்படிங்கிற அந்த சீன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. திடீர்னு பாலிகம்னு அப்புறம் போனோடனே அந்த பாலிகர் ரொம்ப வயசானவர், லைக் பீஷ்மரோட வயசு உள்ளவர், ரைட்? அவர் எல்லாம் அவங்களாம் ஞாபகம் வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ சரி, அதை விடுவோம். இப்போ இங்கே சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் என்ன நினச்சேன்னா இதை எழுதுனால இப்போ பிருகத்சேனர் ஃபஸ்ட்டு ஒரு 66-67 சாப்டர் வரைக்கும் எப்படி இருக்காருன்னா, ஹீஸ் லைக் தி ஆர்டிஸ்ட். வீணை வாசித்து ஒரு பூவை விழ வைக்கிறதாகட்டும், லைக் ஹீஸ் டூயிங் மேஜிக் வித் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? லைக் அட் த சேம் டைம் எனக்கு இந்த லைன் எதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த தாட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சொன்னதுனாலே எழுதுறதுனாலே அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சு எழுதுவார். அது வழியாக தான் இந்த கதை நகரும் நான் நினச்சேன் ஆக்சுவலாக. 66வது சாப்டரில் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது பிருகத்சேனரை பற்றி. நீங்களா என்னடா மயிறு, நான் வச்சிருக்கேன்டா என்னுடைய கருவி தாண்டா எதை வேணால் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய லைக் ஒரு கலைஞனாக எல்லாரையும் விட டாமினண்ட்டாக சுப்பீரியரான ஒரு அல்ஃபா மேலாக காட்ட போகிறாரும் நினச்சேன். ஆனால் 67-68 அப்படி இல்லை.
அதுக்கான காரணம் 68 சாப்டர் சூப்பராக ஒரு இடத்துல உட்காருது. அதை நான் வந்து பேசணும் கண்டிப்பாக. அது ஜஸ்ட் மட்டும் கொடுக்கணும். அது எந்த இடத்துல உட்காருதுன்னா, பிருகத் சேனரை ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து சின்ன வயசில் அவமானப்பட்டு அழுது விலகின அந்த இடத்த விட்டு, அதுக்கப்புறம் வீணை பயிற்சியே வாழ்க்கைன்னு சொல்லி இருந்து திரும்ப அந்த இடத்துல வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளேருந்து வீணை போச்சுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துல பிருகத் சேனருங்கிற கலைஞன் செத்து போய் அதுக்கப்புறம் ஒரு சாதாரண பழிவாங்க. அதான் இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அந்த இடம் வரேன். அந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் டு டிஸ்கஸ் திஸ். ரொம்ப பெருசாக நான் டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு கண்டிப்பாக பெருசாக போகும்போது இதில் எகெயின் குருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறியும் நிறைவின்மை தான் உங்கள் கருவிகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறியும் நிறைவின்மைன்னு சொல்கிறான்ல பிருகத். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் பட்டது. குரு ஏதோ ஒரு நிறைவு டிசாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த கருவிகளில் அவர் வச்சிருக்க அந்த நிறைவின்மை தான். அது ஒரு பியூட்டிஃபுல்லான சின்ன ரொம்ப நுவான்ஸ்டான ரொம்ப நுட்பமான ஒரு பார்வையாக எனக்கு தெரிஞ்சுது. இரண்டாமவர் என்று முற்றுமாக வகுக்கப்படுதலின் சுமையை நினைவு நின்ற நாள் முதல் தாங்கி இருந்தார் தித்திமான். களத்தில் அரண்மனையில் மகிழ்வரில் எங்கும் இரண்டாமவர் என்றே ஆனந்த் இழிவரலால் துயருற்றார். வெற்றி கொள்ளும் வாளும் பிழைக்காத வில்லும் கொண்ட சல்யரின் முன் எங்கும் ஏவலனுக்குரிய இடமே தனக்கு என்றுணர்ந்தார். இது நான் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணேன். இப்போ என்னுடைய ஆஃபீஸில் இருக்க சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட அப்படி தான். நான் என்னுடைய ரொம்ப நல்ல நண்பன் அவங்க லைக் ஹீஸ் லிவிங் இன் யூரோப். நாங்கள் 2 பேரும் ஒரே அக்கௌண்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். பட் நாங்கள் 2 பேரும் ஒரு பொசிஷன்லேருந்து அவன் டக்குன்னு ப்ரொமோட் ஆகி இப்போ எனக்கே பாஸாக இருந்து, ஆனால் அவன் அங்கே இருக்கிறதுனால எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் பேசி எப்போவுமே ஃபஸ்ட்டு பொசிஷனில் அவனை வச்சுருவாங்க. செகண்ட் பொசிஷனாக நான் இருப்பேன். அதுவும் வந்து போனால் போது என்ன செகண்ட் பொசிஷன் கொடுத்த மாதிரி. நான் கடந்த ஒரு 1-1.5 வருஷமாகவே இதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாவ் கிரேட். ஒரு பொறாமைன்னு சொல்லலாம், இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விரக்தின்னு சொல்லலாம். நம்மளுக்கு எந்த ஆக்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கெரியரில் கிடைக்கவே இல்லையே, இப்போ இருக்கிற ஒரு கெரியர் ஸ்டேஜில் கிடைக்கவே இல்லையே. ஆனால் நம்மளுடைய நண்பனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆக்சஸும் ஒவ்வொரு நாளும் டிசிஷன் மேக்கர்ஸோடு உட்காந்து உரையாடி சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய பவர் அண்ட் அத்தாரிட்டி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்தியாவில் உட்காந்துட்டு சொல்கிற வேலையெல்லாம் சும்மா செஞ்சுட்டு இருக்கோமேங்கிற ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு, அலுப்பு எல்லாம் எனக்குள்ளே இருக்குது. கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்குமே இரண்டாமவனாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய பொட்டன்ஷியல் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. என்னோடய தாட் ப்ராசஸை முழுசாக ஃப்ரீடமோட அதை லைக் உருவாக்க முடியல. அந்த தாட் ப்ராசஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. என்னுடைய பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. I fail unintentionally. I fail because of அலுப்பு, சலிப்பு, லைக் பிகாஸ் ஆஃப் த செகண்ட் ட்ரீட்மெண்ட் ஐம் கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான், நம்ம மேலே தான் தப்புன்னா. ஆனால் உண்மையிலே இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளை ஒரு செகண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது வி கெட் ஸோ டிமோட்டிவேட்டட். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல், நம்மளோட ஃபுல் எனர்ஜி, நம்மளுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியை வெளியே கொண்டே வர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், எனக்கு கெரியரோ இல்லை நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயோ எனக்கு மிகப்பெரிய பேஷன் கிடையாது. அதனால் நான் தப்பிச்சிக்கலாம். இலக்கியம் இருக்குது, ரன்னிங் இருக்குது, லைக் இன்னும் நிறைய லைக் ரசனை சார்ந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நம்புகிறேன். அதெல்லாம் வச்சு நான் பொழைச்சிக்கலாம். ஆனால் இதுவே இதில் பேஷனாக உள்ள ஒரு ஆள், லைக் ஒரு இதுலேயே செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் பேஷனாக இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லைக் தித்திமானுக்கு அந்த மாதிரி தாட்டே வந்திருக்கக்கூடாது. இஃப் இஸ் ஸோ பேஷனேட் அபவுட் லைக் படைக்கலை பயிற்சி ஆகட்டும், இல்லை அரசாள்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பிடிச்ச கலையை நான் தேர்ந்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதாங்க. பிருகத் சேனர் ஒரு கட்டத்தில் அப்படி தான் ஆறாரு எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் லைக் ஸோ இன்வெஸ்டட் இன் லைக் வீணை. ஆனால் அவருமே ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ஈகோ ஆணவத்தினால தூண்டப்பட்டு அந்த மறுபடியும் அந்த இடத்துல வந்து தன்னை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவரை விட்டு கலை வந்து அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுங்கிற மாதிரி தான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. பட் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ டவுனாக இல்லை இன்ஃபீரியராக இல்லை டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது. இஃப் ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் மை ஜாப், இஃப் ஐ எம் ஸோ பேஷனேட் அபவுட் மை ஜாப், இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னா எங்கோ எனக்குள்ளே வெறும் ஈகோயிஸ்டிக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கேன். என்னை பற்றின ஒரு அப்சர்வேஷன் ஆக்சுவலாக அவ்வளோதான் இருக்கவும் முடியும். ஒரு இலக்கியத்தில் இல்லை ஒரு சினிமாவில் இல்லை ஒரு ரன்னிங்கில்
அந்த அளவுக்கு ஈகோலஸாக என்னால் இருக்க முடியும் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. எஸ், சில பொறாமைகள், சில லைக் பெருமூச்சுகள்லாம் வரும் தான் சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது. பட் ஸ்டில் த ஜேர்னி இஸ் வெரி வெரி என்ஜாயபுளாக இருக்கும் பொழுது எந்த இடத்துலையுமே செகண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தானே, தேர்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தானே, எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வில் ஜஸ்ட் கண்டினியூல. அதான் முக்கியம். அந்த இரக்கமற்ற உண்மையை எதிர்கொள்ள முடியாது தலையை கைகளில் தாங்கி அமர்ந்திருந்த பின் எழுந்து ஒரு சொல்லும் சொல்லாமல் மகளிர் மாளிகை சென்று யாழ் எடுத்து மீட்கத் தொடங்கினார் அரசர். அவர் விரல்பட்ட வீணை அவ்வினாவே எழுப்பியது. வீணையொலி கேட்டு அருகே வந்தமர்ந்த இளவரசியை கண்டு நெஞ்சு கழுழ்ந்தார். அரச பெண்டிர் கலைமானின் கால்கொண்டு போன்றவர்கள் என்பது முதுமொழி. விசை அனைத்தும் வந்து சேரும் மெல்லிய தண்டு. தேர்ந்த வேடன் அங்குதான் ஒண்டிவில்லால் அடிப்பான். இது என்ன பிருகத்சேனருடைய 68 சாப்டருக்கு வந்துட்டோம். நீங்கள் பிருகத்சேனோட எகெயின் லைக்கிறோம் மிகப்பெரிய ஒரு கலைஞனாக தான் இருக்கார். ஆனால் அந்த ஒரு ஆணவ அந்த ஆணவ வெற்றிக்கு அப்புறம், ஆணவ நிறைவுக்கு அப்புறம், அந்த வெற்றியில் கிடச்ச ஆணவ நிறைவுக்கு அப்புறம் இஸ் டோட்டலி கன்வெர்டட் இன்டு அ நார்மல் மியூசிஷியனாக மாறிடுறாருல. லைக் அங்கே தான் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட பிருகத்சேனர் ரொம்ப கீழறங்கி சாதாரண ஒரு ஏன்னா 67 சாப்டர்லேயே தெரியுது, ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் த லேண்ட், ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ரூல் ஒன் கண்ட்ரி. இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் ஹி இஸ் ஜஸ்ட் டம். ஏன்னா அந்த ஆணவ நிறைவுக்கு அப்புறம் அந்த குரு கிட்ட உன்னுடைய கருவியில் இருக்கிற நிறைவின்மை தான் இப்படி கோபமாக வெளில வருது, என்னுடைய வீணை தான் பெருசுன்னு காமிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய டவுன்ஃபால் இருக்குல்ல இன் ஹிஸ் மைண்ட் செட், that converts him into a normal like artist who's willing to get the land, willing to get one country. அதனால தான் திருத்தியமானோட போய் உட்கார்றாரு ஆக்சுவலி பிருகத்சேனர். எகெயின் அண்ட் அகெயின் லைக் நான் திரும்ப ரீசெண்டாக கூட என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரீசெண்டாக விப்ளாஷ் திரும்ப பார்த்தோம். சுதீர் ஸ்ரீனிவாசனும் அஸ்வின் சரவணனும் அந்த நடந்த கான்வர்சேஷனால் விப்ளாஷ் என் வாழ்க்கையை மாற்றின மூவி எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுலேயுமே வந்து நான் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு புள்ளி என்ன பாயிண்ட் என்னென்னா, அந்த ஃப்ளெச்சருங்கிற கேரக்டர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய ட்ரெயினராக இருக்கான். அது வரைக்கும் அவன் செஞ்ச புஷ் பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஃப்ளெச்சர் ஒரு இடத்துல என்ன ஆகிறான் அப்படின்னா பழி வாங்கணும். சாதாரணமான ஒரு மனுஷனாக லைக் ரொம்ப கீழறங்கி அந்த ஆண்ட்ரூ நியூமேனை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறான்ல கிளைமேக்ஸ்க்கு மொதல் சீனு அப்படி தான் அவனை கூப்பிட்டாரான். ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்து அவனை ட்ரம் அடிக்க கூப்பிட்டு வரதே அந்த சீன் தான். ஸோ அவனை ஏமாற்றி பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒன்று செய்கிறான்ல ஃப்ளெச்சர். அந்த இடத்துல அவன் மிகப்பெரிய ட்ரெயினர் / ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த படிலேருந்து கீழே இறங்குறான். அந்த மாதிரி பிருகத்சேனரும் அந்த ஆணவ நிறைவுக்கு அப்புறம் அவர் கீழே இறங்கிடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த விஷயமே அவர் இந்த ஆணவ நிறைவு கொள்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது ஆக்சுவலி. ஸோ தி ஃபால் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் ஹேப்பன்ஸ் வித்தின் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப். That's how I see it. Otherwise, there is no fault for an artist. If he or she is just involved in the art and doesn't care about the external world, second treatment or third treatment இல்லை வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாலும் என்ன படுத்துனாலும் என் ஆர்ட் இருக்கு எனக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகவே பயங்கர உயர்ந்த நிலையிலேயே எதுவும் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆணவ நிறைவுக்காக மட்டுமே ஆட்டை பயன்படுத்தக்கூடியவன், இல்லை ஒரு பழிவாங்குதல் உணர்ச்சிக்காக மட்டுமே லைக் ஆட்டை பயன்படுத்தக்கூடியவன் தான் ரொம்ப நார்மல் ஹியூமனாக, எக்ஸ்ட்ரானரி ஹியூமன்லேருந்து நார்மல் ஹியூமனாக விழுந்து செத்துடுறான். இங்கே கிட்டத்தட்ட பிருகத்சேனருடைய லைக் இறக்கமாக டவுன்ஃபால் இப்படி இருக்கு. அவர் மாட்டின்னு இருக்கார். இப்போது இந்த பக்கம் குளத்தை காப்பாற்றணும்னு சொல்லி எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே சுத்தமாக புரியல. அப்புறம் மகதத்துலேருந்து வந்த அமைச்சர் வந்து அப்படி சொல்கிறாரு, லைக் குளத்தையெல்லாம் வந்துட்டு தாண்டது இந்த ஒரு கலை அப்படிங்கிறது அந்த இடத்துல அது நிற்குது திரும்ப லக்ஷ்மணி வழியாக. ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்லேஷன். இல்லை பிருகத்சேனர் எங்கே அவருடைய கலையோட உச்சத்தை விட்டாரோ அந்த இடத்துல லக்ஷ்மணி அதையும் தாண்டி கடந்து போயிட்டுருக்கா. அப்போது என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் அந்த அந்த அமைச்சர் பேர் என்ன வரும் ஆக்சுவலாக, பட் அந்த மகதத்தோட அமைச்சர் வந்து லக்ஷ்மணியோடைய வீணை பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜராசந்தரே வந்து பிருகத்சேனர்கிட்ட பொண்ணு கேட்குறது இருக்குல்ல, தட் ஷோஸ் ஹூ ஷீ இஸ் லக்ஷ்மணி. எனக்கு இப்போ பாமா, ருக்மிணி இவங்க எல்லாரையும் விட எனக்கு இப்போ லக்ஷ்மணியை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. தட்ஸ் வெரி வியர்ட். இப்போது எல்லாருமே துவாராய்க்கு வந்து அந்த அரண்மனையில் உட்காரும் பொழுது ரொம்ப எளிய அரசிகளாக மாறிடுறாங்க.
இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இளையாதவன் நான் ஃபீல் பண்ணுறேன். இளையாதவன் வந்து கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் தேர் ஆல் ரியலி டேலண்டட், ஹைலி கேப்பபிள் அண்ட் பொட்டன்ஷியல் விமன். ஒன்ஸ் தே கம் டு லைக் துவாரகை, எனக்கு நிலம் வேணும், மரியாதை வேணும், மட்டு வேணும், மரியாதை வேணும், இதெல்லாம் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ தேர் ஜஸ்ட் பிகமிங் லைக் ஆர்டினரி விமன் ஆஃப்டர் கம்மிங் டு இளையாதவன்ஸ் துவாரகை அப்படின்னு தோணுது. அதைவிட நான் உயிர் துறப்பேன் என்றால் பிருகத்சேனர். இறப்பதென்றால் அதற்கு முன் உங்கள் கொடி வழிக்கு வழிகோலி விட்டு செல்லுங்கள் என்றால் அரசி. இன்றிருந்தேன் குருதி தேடும் காண்விலங்குகள் உறவுகள். இன்று அறிந்தேன் குருதி தேடும் காண்விலங்குகள் உறவுகள். குருதி விளையும் வரைதான் நாம் பேணப்படுவோம் என்று சொல்லி தன் யாழுடன் வெளியே நடந்தார் பிருகத்சேனர். என்ன செய்வது அமைச்சரே? இவரது வெற்றாணவத்தால் என் மகள் குலமிலி ஆக வேண்டுமா என்றாள் அரசி. ஆற்றலற்ற உள்ளங்கள் எப்போதும் மிகையாகவே எதிர்வினை புரியும் அரசி. அவர்கள் தங்கள் ஆற்றலின்மையை அஞ்சுகிறார்கள், அதை சினத்தால் மறைக்கிறார்கள் என்றார் அமைச்சர். இறுதியில் அவர் அடிபணிந்தாக வேண்டும். நின்று மறுக்கும் வல்லமை கொண்டவர் அல்ல அவர். இது ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்குறேன். இப்போது இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இப்போது பிருகத்சேனருக்கு கலையே கூட செகண்டரியாக மாறிடுச்சு. ஆஃப்டர் ஹி ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் தித்திமான், ஆஃப்டர் ஹிஸ் ஆன நிறைவு காட் டன், லைக் தித்திமானோட சேர்ந்து அப்புறம் சல்லியர் வந்து லைக் தித்திமானை கூப்பிட்டு இது பண்ணி பிருகத்சேனர் வெளில துரத்தி மகதத்தோடைய சப்போர்ட் மூலமாக ஒரு சின்ன நாட்டை வந்து மகதத்தோடைய கிட்டத்தட்ட அடிமை மாதிரி உட்காந்து வேலை செய்கிறதாகட்டும், அந்த நாட்டை ஆள்றதாகட்டும், ரைட்? ஸோ முழுக்க முழுக்க கெப்பாபிலிட்டி இல்லாத அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ஆஃப் 66 சாப்டரில் வந்து சொல்லப்பட்ட ஒரு ஆள் 68 சாப்டர் செம்ம டம்மி அப்படிங்கிறது காமிக்கப்படுது. அமைச்சர்கள் அரசிகள் யாரும் மதிக்காத ஒரு சாதாரண டம்மி பீஸ் அப்படிங்கிறது. இங்கே ஆற்றலற்ற உள்ளங்கள் எப்போது மிகையாகவே எதிர்வினை புரியும் அரசி அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமா இருக்குது. எகென் ஆஃபீஸில் ஒரு எக்ஸாம்பிள் தான் போகின்றிருக்கு. ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் போட்டு நான் முகப்பட மாட்டேன். பட் ஆனால் எகென் லைக் ஆற்றலற்ற உள்ளங்கள் எப்போதும் மிகையாகவே எதிர்வினை புரியும் அரசி. இட்ஸ் லைக் யூனிவர்சல் ட்ரூத்தை நான் நம்புகிறேன். லைக் அவங்களோட ஆற்றல் இன்மையை வந்து அஞ்சுறாங்க. லைக் இட்ஸ் ஜஸ்ட் த ஃபியர் தே ஹேவ் பிகாஸ் ஆஃப் தேர் இன்கேப்பபிலிட்டி. அரசனை தோற்றம் பூண்டு வந்த பிருகத்சேனர் எவர் வழியும் நோக்காது விடைபெற்ற தேரில் ஒரு சொல்லும் சொல்லாமல் புறவைகளை நோக்கி அமர்ந்திருந்தார். தனித்தேரில் இளவரசியும் ஏறிக்கொண்டார்கள். அவர்களும் நிலை குலைந்த உள்ளம் கொண்டிருந்தனர். இடரில் மலை விளிம்பிலிருந்து குதிப்பதுதான் அது என அவர்கள் அறிந்திருந்தனர். அங்கே நீரோ மின்சது போயிருக்கலாம், கரும்பாறை வாய் திறந்த பெரும் பள்ளமும் இருக்கலாம். இந்த ஒரு அழகான ஒரு ஓமை பிடிச்சது. கடைசியில் வந்து தே ஆர் கன்வின்சிங் பிரைன் வாஷிங் ஹிம் டு கோ அண்ட் சரண்டர் வித் லைக் சல்லியன். ஏன்னா அந்த குளம்ங்கிறது என்னைக்கு பெருசாக சொல்லப்படுது. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு மென்டாலிட்டி தான் நினைக்கிறேன். நம்ம குளத்தை விட்டு போகக்கூடாது, குலமிலி ஆகக்கூடாது, லக்ஷ்மணி குலமிலி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுறதுனால ஒரு விதத்தில் கன்வின்ஸ் ஆகி லைக் அண்ணனோட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சல்லியர்கிட்ட போகிற அந்த பயணம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணப்படுற அழகான ஒரு உமை. இருளில் மலை விளிம்பிலிருந்து குதிப்பது தான் அது என அவர்கள் அறிந்திருந்தனர். அங்கே நீரோ மென்சது போயிருக்கலாம், கரும்பாறை வாய் திறந்த பெரும்பள்ளமும் காத்திருக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு உருவகமாக எனக்கு பட்டுச்சு. ஆக்சுவலாக ஒரு சிம்பாலிக்கான அவங்களோட மைண்ட் செட்டை பிரதிபலிக்கிற ஒரு அழகான ஒரு சிம்பலாக இல்லை அழகான ஒரு உருவகமாக எனப்பட்டுச்சு. ஆக்சுவலாக மற்ற நாட்டின் எல்லை என ஓடிய சிற்றோடை பச்சை ஆடைக்குள் கறந்த வஞ்ச கூர்வாள் என மின்னி தெரிந்தது. வாவ், பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் அனலாஜியில் அழகான ஒரு இமேஜ். மற்ற நாட்டின் எல்லை என ஓடிய சிற்றோடை பச்சை ஆடைக்குள் கறந்த வஞ்ச கூர்வாள் என மின்னித்து. வஞ்ச கூர்வாள், சாதாரண கூர்வாள், வஞ்சம் நிறைந்த வஞ்ச கூர்வாள். மற்ற நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல பிருகத்சேனருக்கு. அங்கே போயிட்டு லைட்டாக கிராஸ் பண்ணிட்டு உடனே வந்துடுறான் பிருகத்சேனர். டக்குன்னு ஒரு கடைசி நிமிஷத்தில் அந்த ஈகோ தடுக்குதுல, சல்லியன் முன்னாடி போய் நிற்க முடியாது, சல்லியன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு பிருகத்சேனர் திரும்ப சொல்லித்தட்டோம். அது வேற வழியிலேன்னு போகிறதாகட்டும், அவ்வளோ மனமே இல்லாமல் போய் திடீர்னு கடைசி மொமெண்ட்டில் திரும்பி வர்றதாகட்டும், ரைட்? ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் சொன்னேன்ல, 67 கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போது கதையில் என்ன நடக்குது, இது ஒரு மானுட உள்ளம் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணுறதை காமிக்கிறதுனால இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வெறும் கதையாகவே செல்லக்கூடிய இடங்களில் ரொம்ப அழகான சில ஓமைகள்னால இல்லை உருவகங்கள்னால, அதுக்கப்புறம் அதன் வழியாக அந்த மனுஷனுக்குள்ள அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஓடக்கூடிய ரொம்ப ஆழமாக அவனை நச்சரிக்கிறத இப்படி ஒரு கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்து சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அரசே என்ன ஆயிற்று என எதிரே பதைத்து ஓடி வந்த அமைச்சரிடம், அமைச்சரே, என் கொடி வழிகளின் மேல் பழி விழுந்தாலும் சரி, மலைவேடருக்கும் மச்சர்களுக்கும் நிகராக அமர்ந்துண்டம் இழிவடைந்தாலும் சரி, இதை என்னால் ஏற்ற முடியாது. உயிர் இழத்தலை விட கூடியது, இரு நரகை விட கூடியது, மலை புழுவென பிறத்தலை விட கூடியது. என்னால் இயலாத அமைச்சரே,
அமைச்சர் என்று கூவி கண்ணீர் விட்டபடி அவன் முன் காலொய்ந்து விழுந்தார். அதாவது சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் 2 பேருக்கு பிரச்சனை. ஒருத்தனை வந்து நம்ம அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை வின் பண்ணுறான். அதில் இன்னொருத்தன் அவனுடைய நண்பன்கிட்ட போய் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகி இவனை துரத்தி விட்றான். எவ்வளவு வருஷம் வஞ்சமும் பகைமையும் இருக்கும் பிருகத்சேனருக்கும் சல்லியருக்கும். ஸோ இந்த ஒரு கனெக்ஷனை திரும்ப அவங்கிட்ட போய் அடிபணிந்து நிற்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இப்படியெல்லாம் நான் இருக்கிறதுக்கு சரி அப்படிங்கிறாள். அதில் முக்கியமானது ரொம்ப விரக்தியில் ஒரு ஒரு உணர்வு உச்சத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி தோணி அந்த இன்ஃபீரியாரிட்டியை கடந்த ஒரு மனசுனால மட்டும்தான் இப்போ சொல்ல முடியும் நினைக்கிறேன். மலைப்புழுவன பிறத்தலை விடக்கூடியது அந்த அளவுக்கு தன்னை கீழ்மையாகும் இன்ஃபீரியாரும் நினச்சி அதுவாக கூட நான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் இவன் முன்னாடி படிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பகைமையும் ஒரு ஆணவ விஷயமும் தடுக்குது அவரை, ரைட்? அதாவது அவ்வளோ நீண்ட கால ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு எனிமிட்டி ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ அப்படி ஃபைனல் மூமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறாரு. அது ரொம்ப அந்த மனுஷனுக்குள்ளே ஓடக்கூடிய பல வருஷங்களாக ஓடக்கூடிய அந்த ஆணவ செயல்பாடை அந்த ஒரு மூமெண்ட் காட்டிடுது. கடைசி நிமிஷத்தில் அந்த ஆள் திரும்பி வந்துடுறான், இல்லை இதுக்கு நம்ம சேர்த்துடலாம் அப்படின்ட்டு. பெருமூச்சு விட்டு பிருகத்சேனர் சொன்னார், இத்தகைய எளிய சொற்களால் என்னை நிறைவு செய்து கொள்ள வேண்டியதான். பிறதொரு வழியும் எனக்கில்லை அமைச்சரே. பேச்சை விளக்கும் பொருட்டு கலிகர் புன்னகைத்து, தாங்கள் வீணை வல்லவர் என்றார்கள், உங்கள் இசையை கேட்க விழுகிறேன் அரசே என்றார். பிருகத்சேனர், தவறான விளைவு அமைச்சரே. என் இள வயதில் அமதிக்கப்பட்டு இளமையின் சீற்றத்துடன் சென்று இவ்வுலகே உதறி அது ஒன்றே அடைக்கலம் என கருதி அடிபணிந்து இசையை அடைந்தேன். இன்று அதை நான் இழந்து. இதை சொல்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எகென் அண்ட் எகென் பிருகத்சேனர் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற பொழுது லைக் ஒரு விதமான இப்போ அந்த இசையை இழந்துட்டார், ரைட்? இல்லை ஆக்சுவலி இது நான் வேறு விதமாக நோட் பண்ணி வச்சேன். படிக்கிறப்போ எனக்கு அந்த கரெக்டான அப்சர்வேஷன் வரல. நான் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஜெய சொல்கிற மாதிரி எப்பவும் உலகியில் விட்டு விலகக்கூடாது, இல்லைன்னா அது ஒன்று துரத்தும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எப்படி யோசிச்சேன்னா, பிருகத்சேனரை இந்த பாயிண்ட், இந்த புள்ளி வர வரைக்கும் அது ஆணவ நிறைவான செயல் அப்படின்னு யோசிக்கல. பிருகத்சேனருக்கு என்றைக்குமே வீணை இருக்கும் தான் நான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஈவன் இன் 67th சாப்டர் 68th சாப்டர் ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த ஆர்ட்டை விட்டு விலகி ஆட்டே கதின்னு கடந்து, அதுக்கப்புறம் ஆட்டை விட்டு விலகி, அதுக்கப்புறம் நாடு வேணும், நிலம் வேணும், மண் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் போனதுக்கப்புறம் சுத்தமாக வேறு எந்த விஷயமும் தெரியாமல் உட்காந்துருக்கிறதுனால உலகில் அவரை பிடிச்சி படுத்துது, ரைட்? இருச்சிறையில் வைப்பான் மகதக்காரன் ஜராசந்தன், இல்லை சல்லியன் வந்து நகைப்பான், லைக் இந்த மாதிரியான உலகில் விஷயந்தான் அவரை பிடிச்சி துரத்துது. ஸோ ஒரு கண் வந்து லைட்டாக உலகிலையும், இன்னொரு நிறையா பகுதிகள், நிறைய ஆற்றல் வந்து ஆற்றலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்தது. பட் இட்ஸ் நாட் கம்மிங் இன் அ வெரி ஆர்டிகுலேட்டட் வே. இப்போ இறைவனை காண்பதற்கு நிகரான தவம் செய்து இசையை அடைந்தேன். ஆனால் என்று மீண்டு வந்து என் ஆசிரியர் முன் நின்று வென்றேனோ அப்போதே அதன் பணி முடிந்து விட்டது. அதன் பின் என் வீணை வெறும் கேளிக்கை பொருளாக இசைத்திருக்கிறது. என் வெற்று ஆணவத்தை மட்டுமே அது வெளிக்காட்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது தன் உண்மையை இழப்பதை நான் அறிந்திருக்கவில்லை. என் மகள் தன் கைகளால் வீணையை தொட்டு கற்றுக்கொண்டது என்னிடம். ஒவ்வொரு நாளும் தன் கனவின் இசையை அவள் விண்ணிலிருந்து பெற்றுக்கொண்டாள். ஒரு முறை அவள் இசைக்கையில் பெரிதொரு அறையிலிருந்து கேட்ட நான் எண்ணிருக்காத கணமொன்றில் உள்ளம் திறந்து உடல் செலுத்தேன். அவ்வறைக்குள் சென்று பார்த்தபோது அறை முழுக்க தோட்டத்து சிறு குருவிகள் வந்து அமர்ந்து இசை கேட்பதை கண்டேன். நான் விட்ட இடத்திலிருந்து தொட்டு அவள் முன் சென்றிருக்கிறாள் என்று அறிந்தேன். நான் இழந்ததென்ன என்று புரிந்து கொண்டேன். இன்று என்னிடம் இருப்பது ஓசையை மட்டுமே கிளப்பும் ஒரு வீணை மட்டுமே என்றார். கிட்டத்தட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாச்சு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ரொம்ப மறைச்சி வச்சு லைக் இந்த கண்டுபிடிச்சிக்கோ, இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்லாம் என்றைக்குமே சொன்னதில்லை, எந்த டெக்ஸ்ட்லையுமே சொன்னதில்லை. ஒரு விஷயம் சொல்ல வரப்போ அதில் உள்ள கிளாரிட்டி, இதுதான் சொல்ல வரோங்கிற கிளாரிட்டி ஜேக்கு இருக்கிறதுனாலே அது ஒரு கதாபாத்திரம் வழியாக, ரொம்ப நாடகீயமான ஒரு தருணங்கள் வழியாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப டீப்பாக புரிஞ்சு அந்த இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக கதாபாத்திரங்கள் தனக்குள்ளே நடக்கிறதையும் சுற்றி இருக்க நடக்கிறதையும் தாங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் தான் என்றைக்குமே வெண்முரசு மட்டும் ஜெயோட அனைத்து புனைவுகள்லையுமே இருக்கும். அது ரொம்ப ஈஸி என்ன மாதிரி ஒரு வாசகனுக்கு. ஏன்னா தீஸ் ஆர் த திங்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டு ஹைட்.
தி கேட்டஸ் கேன் ஜஸ்ட் லெட் இட் அவுட். ஏன்னா இப்போது ஒரு மனுஷன் வந்து இதை மாதிரி ஒருத்தன் நம்மள்கிட்ட பேசும்பொழுது எப்படி இருக்கும், அப்பா எவ்வளோ ஆழமான விஷயம் உனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம ஏன்னோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தன் ரொம்ப நிராயுதமான ரொம்ப வல்னரபிளாக ஒருத்தன் தனக்குள்ளே நடக்கிற எத்தனை விஷயத்தையும் வந்து கொட்டும் பொழுது எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அதை கேட்குறப்ப நமக்கும் அவ்வளோ விஷயம் உள்ளே ஓடிட்டுருக்கா, அது நம்மளும் வந்து ரிலேட் பண்ணுவோம். நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும்ல. ஐ திங்க் தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஆர்ட், தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் இலக்கியம். ரொம்ப மறைச்சி வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ இதெல்லாம் நீ அனலைஸ் பண்ணிக்கோங்கிறது ரொம்ப சரபலாக போய்டும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த உருவகமாகவும் அந்த உருவகமாக சொல்கிறது வழியாக மறைத்து வைத்தலின் வழியாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தட் வில் கம் ஸ்பான்டேனியஸ்லி ஆட்டோனாமஸ்லி நான் நம்புகிறேன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல இந்த கடைசி பேரா மிகப்பெரிய ஒரு பேரா இருக்குல்ல, அந்த இடத்துல பிருகத்சேனருக்கு அவருக்குள்ளே நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதுதான் மெயின் புள்ளி, அதுதான் ஒரு லிட்ரரி குவாலிட்டி உள்ள ஒரு கதாபாத்திர அம்சம். பிருகத்சேனருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆர்ட் அந்த ஆணவ நிறைவுக்கு அப்புறம் குரு கிட்ட ஜெயிச்சதுக்கப்புறம் வெறும் எகின் வெறும் ஆணவ நிறைவுக்காக மட்டுமே அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் அதோடைய நுண்மையை இழக்கிற அந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல, ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனை வச்சு ஒரு செல்ஃப் அப்சர்வேஷனை வச்சு அவர் சொல்கிறதாகட்டும், விட்ட இடத்துலேருந்து லக்ஷ்மணை தொடர்ந்து அதை கலையாகவே பார்த்து அவள் முன் சென்று இருக்கிறாள், தான் விட்ட இடத்துல லக்ஷ்மணி முன் சென்று இருக்கிறாள். அது கேட்கும்பொழுது எனக்கே விழு செலுத்துது அவள் வாசிச்சதை கேட்குறப்போ அப்படின்னு சொல்கிறான் இருக்குல்ல. அதுதான் இந்த ஒட்டுமொத்த 66லேருந்து 68 வரைக்கும் பிருகத்சேனங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த ஒரு மிகப்பெரிய படம் தான் நான் நினைக்கிறேன். மேபி த லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். இப்படின்னு பாட்டிக்கலாம். அடுத்து தொடருது. அடுத்து ஜராசந்தா வரான், பொண்ணு கேட்குறான். அரசி வந்து உடனே ஜராசந்தா நீயே வந்துட்டியாடா. அவங்க வந்து எப்படியாவது ஒரு அரச குலத்தில் தான் வந்து கட்டி வைக்கணும் லக்ஷ்மணி அப்படின்னு இது பண்ணுறாங்க. இப்போ திரும்ப இளையாதவன் வந்து ஜராசந்தருக்கு வந்து டிம்கி கொடுத்துட்டு ஹி இஸ் கோயிங் டு ஹெல்ப் வித் லக்ஷ்மணி.